வணக்கம் மக்களே, இந்த வீடியோ எதை பத்தினதுன்னா, சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சுமார் 6:30 மணியளவுல 3 மணி நேரத்துக்கும் மேலாக மின்சாரம் தடைபட்டிருக்கு. இதனால உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வந்த 70க்கும் மேற்பட்டோர் அவதிக்குள்ளாயிருக்காங்க. இதுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் சார்பாக என்ன சொல்லிருக்காங்கன்னா, மெட்ரோ ரயில் பணிக்காக தோண்டப்பட்ட குழியினால வயர்கள் துண்டிக்கப்பட்டதாகவும், மாற்று மின்சாரத்துக்காக UPS ஜெனரேட்டர் உள்ளிட்ட வயர்களும் சேர்ந்து துண்டிக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியில கோடை காலத்துல வீடுகள்ல மட்டும்தான் கரண்ட் கட் ஆகும்னு பார்த்தா அரசு மருத்துவமனைகள்லயும் கரண்ட் கட் ஆகுது. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் திமுக ஆட்சியோட லட்சணம் என்னன்னு. முன்னெல்லாம் அரசு மருத்துவமனைகள் ஏழை எளிய மக்களுக்கு உயிர் காக்கும் ஒரு இடமா இருந்துச்சு. இப்ப இந்த ஆட்சியில உயிர் காவு வாங்கக்கூடிய ஒரு இடமா மாறிட்டு வருது. இந்த நிகழ்வை தொடர்ந்து மக்கள் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, திமுக காரங்களுக்கு மக்களோட உயிர் என்ன கிள்ளுக்கிறையா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.